ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி க்ளவுடியாக இருந்த ஜியோஃபோகஸ் டேங்கை வந்து நம்ம எப்படி கிளியராக இப்படி ஆக்கணுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் கிளீனர், அந்த மெடிசன்லாம் விற்கும், அதுதான். அது வந்து நான் அமேசான்லேயே வாங்கிட்டேன். இதுதான் அந்த பிராண்டு. இது 120 ml. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணோன்னா, நம்ம அக்வாரியம் வாட்டர், டேங்கில் உள்ள வாட்டரை ஒரு கப்பில் எடுத்துகிட்டு அதில் இந்த மெடிசனை நம்ம கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டேங்கில் அதை விட்டாலே போதும். அது வந்து க்யூர். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளூவாக இருக்கும் டேங்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். ஒரு 1 வீக் ஆகும் கிளியராக டேங்கு. நம்ம டேங்க் இன்னும் ஃபுல்லாக கிளியர் ஆகலை. இன்னும் வந்து 1 வீக் ஆகும் அது நல்லா கிளியராக. அது இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணணும். அப்போ தான் சீக்கிரம் அது கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கிறது இதாகும். ஆங்கன் ஃபில்ட்ருலாம் அதுக்கு செட் ஆகாது. நீங்கள் ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு போடுறது தான் நல்லது. இது மாதிரி ஆகிறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேக்டீரியல் ப்ளூம் அப்படிம்பாங்க. இது எதனால் ஆகுதுன்னா, நம்மளோட டேங்கில் வந்து நைட்ரிக் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். அது எதனால தான் நம்ம யூஸ் பண்ணுற சாண்டுலேருந்து கல்லுலேருந்து கூட இருக்கலாம். இதை வந்து நம்ம மெடிசன் போடாமல் விட்டாலே 1 மந்த்து டேங்க் எவ்வளோ ஓல்ட் ஆகுதோ அது போய் சரியாகிடும். இல்லை நம்ம மெடிசன் யூஸ் பண்ணி இதுமாரி சரி பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.